Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu. பத்திரிகையாளர் ஜுபேர் இணைப்பில் இணைக்கிறார். வணக்கம் ஜுபேர், இணைப்பில் இருந்து மிக்க நன்றி. ஒரு ராஜ்யசபா சீட் தமிழகத்தில் காலியாகுதுன்னு தகவல் வந்த உடனே, அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே டிவிக்கே தான் அடுத்து அந்த ராஜ்யசபா சீட்டை ஃபில் பண்ண போகிறாங்க, யார் டெல்லியில் தாவேக்காவோட முகமாக இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அந்த கட்சி தரப்பில் இருந்து மேலோங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், முதல்ல கூட்டணி சேர வந்த காங்கிரஸ் இப்போ இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது தாவேக்காவுக்கு பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாதகமாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பார்வை. இல்ல, முதல்ல இப்ப CV சண்முகம் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அவர் மாநில தேர்தலையும் போட்டி வெற்றி பெற்றதுனால அதை ரிசைன் பண்ணாரு. அப்ப சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டிங்கிற அடிப்படையில அந்த ஒரு ராஜ்யசபா சீட் தாவேக்காவுக்கு வருது. 2 வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆட்சியை பிடித்திருக்குது. 2 வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி முதல் முறையாக ராஜ்யசபாக்குள்ள போறது எல்லாமே முதல் முறை சாத்தியம் கிடையாது. இவர்களுக்கு அந்த சாத்தியம் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது ஒரு கட்சி மாநிலத்துல இருக்கிறப்ப டெல்லி தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பதற்கு அங்கு ஒரு MP தேவைப்படுவார் கண்டிப்பாக. அப்படிங்கும் போது தாவேக்கா இதை தனக்காகத்தான் பயன்படுத்திக் கொள்ளும். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் போன 2026 சட்டமன்ற தேர்தலையும் திமுக கூட்டணியில இருந்தாங்க. திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று 5 MLA-க்களோட வந்தவங்களுக்கு 2 அமைச்சர் முக்கியமான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. சுற்றுலாத்துறையும் உயர்கல்வித்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கப்ப ராஜ்யசபா சீட்டும் கேட்கிறாங்க அப்படிங்கிறது இது குறைந்த காலம் தான் இந்த ராஜ்யசபா காலம் இருக்க போகுது. ஏன்னா அது 6 வருஷம் முழுவதுமாக இருக்க முடியாது. அப்படிங்கும் போது இது ஆனா தாவேக்கா பொறுத்த வரைக்கும் தனக்கானதா தான் பயன்படுத்திக்கிற பார்ப்பாங்க. தனக்கான ஒரு டெல்லி முகமா, தனக்கான டெல்லியின் குரலாக அவங்க ஒழிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படிங்கும் போது தாவேக்கா அதை விட்டு கொடுக்குமாங்கிறது தெரியல. சமீப காலமா இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். தாவேக்கா காங்கிரஸ் உறவில் ஒரு இணக்கம் இல்லாதது போலதான் இருக்கு. இப்ப நீங்க டெல்லி போனாரு, டெல்லியில போய் சோனியா காந்தி அவர்களையோ ராகுல் காந்தி அவர்களையோ காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களையோ யாரையுமே சந்திக்கல. அவர் சந்திப்பதாக கூட செய்தி இருந்தது, பேச்சு அடிபட்டது, சந்திக்கல. அப்புறம் கேரளாவில் பதவியேற்பு விழாவுக்கும் அவர் போய் சந்திக்கல. அப்படிங்கும்போது அதுவே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியில் தான் திமுக இருக்கு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் அங்க ஒரு கூட்டணி இருக்கிறாங்க. அப்ப இதுவே ஒரு முரண்பட்ட விஷயமா இருக்கிற பட்சத்தில் ஒன்னும் அவங்க ஜெல்லாகாம தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படிங்கும் போது அவர் தாவேக்கா தரப்புல இருந்து அந்த ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நன்றி திரு ஜுபேர், இணைப்பில் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu.